உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கரூர் காந்தி கிராமம் பகுதியில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடையில் விற்பனையாளர் இல்லாததால் பொருட்களை வழங்க முடியாது என ஊழியர் கடையை பூட்டியதால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கலாம். கேட்கலாம். பிரபாகரன், என்ன நடந்ததுங்க? வணக்கம் சாம். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி கிராமம் பகுதியில் நியாய விலைக் கடையின் 3 செயல்பட்டு வருகிறது. இதில் இந்திரா நகர், கே நகர், சக்தி நகர், ராஜா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டை உள்ளது. இங்கு கடந்த 1 வருட காலமாக வாரத்திற்கு 3 நாள் மட்டுமே கடை திறக்கப்படுவதாகவும் அதில் ஆட் பற்றாக்குறை காரணமாக டிஜிட்டல் சேவை குறைபாடு காரணமாகவும் சரியான முறையில் பொருட்கள் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று நியாய விலைக் கடையில் திறந்தபோது பொருட்களை வாங்குவதற்காக 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்தனர். அப்பொழுது ஒருவர் மட்டுமே கடையில் இருப்பதாகவும் பொருட்கள் வழங்க முடியாது என கூறியுள்ளனர். இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நியாய விலைக் கடையில் ஆள் பற்றாக்குறை காரணமாகவும் சரியான முறையில் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. டிஜிட்டல் முறையில் நாளொன்றுக்கு 10 நபர்கள் மட்டுமே பொருட்கள் வாங்க முடியும் நிலை உள்ளதால் வாரத்திற்கு 3 நாட்கள் மட்டுமே நியாய விலைக் கடை திறந்திருப்பதால் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் எப்படி பொருட்களை வாங்க முடியும்? நியாய விலைக் கடையில் 2ஆக பிரித்து சரியான முறையில் பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பின்னர் சமூக இடத்திற்கு வந்த அதிகாரிகள் நியாய விலைக் கடையை திறந்து பொதுமக்கள் அனைவருக்கும் பொருட்களை விநியோகம் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.